கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபத்துக்குள்ள கிடக்கும். வீணாக காலமெல்லாம் கழித்தேன் வழி தோன்றாமலும் நின்று நான் விழித்தேன். வீணாக காலமெல்லாம் கழித்தேன் வழி தோன்றாமலும் நின்று நான் விழித்தேன். காணாத ஆடனை கண்டு சுமந்த என் காவலன் போல் என ஆனந்தமே. காணாத ஆடனை கண்டு சுமந்த என் காதலன் போல் என ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே சோ அண்ணலை அண்டினே ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே சோ அண்ணலை அண்டினே ஆனந்தமே. ஞான ரட்சகர் பாவம் மன்னித்ததால் ஆவினவருக்குள் ஆனந்தமே. ஞான ரட்சகரின் பாவம் மன்னித்ததால் ஆவினவருக்குள் ஆனந்தமே. ஆனந்தமே. பேசும்படியாக கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். போதும். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். இது நல்லா கவனிக்கணும். many times we misunderstand the word of God. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று இங்கு சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு பயம், வரப்போகிற காரியங்களை குறித்து ஒரு பயம், நம்முடைய சரீரத்திலே பலவீனம், வயது ஆய்கொண்டே இருக்கிறது, எனக்கு இப்போ வருகிற ஒரு பயம், திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேணும் இல்ல ஒரு பயம். அப்ப இந்த வசனம் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக நான் பயந்திருக்கிறவன் பாக்கியவானா? இது நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய உலக தேவைகளுக்காக, இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நமக்கு வேண்டுகிற தேவைகளுக்காக, அதை குறித்து கலங்கி திகைத்து பயந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வேத வசனம் பயப்படாதே பயப்படாதே என்று எழுதி வைத்திருக்கிறது. நல்லா கவனிக்கணும். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் 365 அல்லது 366 தடவை இந்த வேத புஸ்தகத்திலே பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறதா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இது உலகத்தின் காரியங்களுக்கு நான் என்னை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, பயந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனம் எனக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை பயப்படாதே. ஆனால் நான் துவக்கத்தில் சொன்னேன், இந்த பிரச்சனைகள் பாடுகள் வழியாய் போகும் பொழுது
இந்த பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது இட் என்லைட்டன்ஸ் யுவர் ஹார்ட், லைட்ஸ் அப் தி ஹார்ட். ஆனாலும் பயப்படாதே என்று எழுதியிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பயம் என்ன பண்ணல? நீங்க மாட்டேங்குதே. ஆகையினால் தான் நான் சொல்லட்டும், இந்த பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்கிற வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அதிலே உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்குரிய ஒரு சூட்சமம் அதில் சொல்லப்பட்டிருக்கும். இதைத்தான் நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பயப்படாதே என்று சொன்னால் என்னுடைய பயம் நீங்குகிறது இல்லை. திகையாதே என்று சொல்லும் பொழுது என்னுடைய திகைப்பு நீங்குகிறது இல்லை. கலங்காதே என்று வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய கலக்கம் நீங்குகிறது இல்லை. நீங்கிருச்சு அப்படின்னா, அந்த பயப்படாதே என்று சொல்லும் பொழுது அந்த உங்க பயம் நீங்கிருச்சுன்னா நீங்க இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கணும். நடக்க மாட்டேங்குது. இதை ஒரு சம்பவத்தை சொன்னால் உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். இது இந்த வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்கு இதை நான் சொல்லுகிறேன். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் தான் பாக்கியவான், அதுதான் என்னுடைய மூல பொருள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சரீரம் நோய்வாய்ப்பட்டது. 3 நாள் தொடர்ந்து ஊழியம், ஞாயிற்றுக்கிழமை 3 ஊழியத்தை செய்து வந்து வீட்டிலே வந்து படுக்கிறேன். இரவில் ஒரு 12 மணி இருக்கும், எனக்கு நெஞ்சு வலிக்கிறது, வயிற்று வலிக்கிறது. அது என்ன வலினே எனக்கு தெரியல. என் மனைவியும் மிகுந்த வியாதியோடு கூட பல மாதங்களாக அவள் இருமிக் கொண்டே இருக்கிறாள். அதற்கு எந்த தீர்வும் கிடைக்கல. எந்த டாக்டர்ட்டையும் போனோம், அவளுக்கு தீர்வும் கிடைக்கல. இருமிக் கொண்டே இருப்பாள். நான் எழுந்து நான் கட்டிலே வந்து உட்காருகிறேன். அப்பொழுது இவளை எழுப்பணும்னு தோணுது. ஆனால் பாவம் அப்பதான் தூங்கிட்டு இருக்கா. அது வரைக்கும் இருமிக்கிட்டு அப்பதான் கொஞ்சம் படுத்து தூங்கி இருக்காள். எழுப்ப மனதில்லை. நான் உட்கார்ந்து கொண்டு நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். திடீரென்று அவள் எழுந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய நெஞ்சிலே கையை வைத்து எண்ணெய் பூசி ஜெபித்தாள். நான் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில ஒரு டாக்டர் அம்மாவுக்கு நான் போன் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு மருந்து கொடுத்தார். ஆனால் அந்த நாளிலே நான் ஆபீஸுக்கு கட்டாயம் போகணும். ஒரு போர்டு நோட் நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய சேர்மனுக்கு நான் கொடுக்கணும். ஆனால் என்னுடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்கல. ஆனால் கட்டாயம் நான் போயாகணும். போனேன். போய்விட்டு திரும்பி 12 மணிக்கு அவனுக்கு எழுதி கொடுத்து விட்டு நான் திரும்பி கார்ல வரேன். என்னுடைய நெஞ்சு வலி திரும்பவும் வந்தது. அப்போது அந்த டிரைவர்கிட்ட சொன்னேன், என்னை ஒரு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விடு என்று சொன்னேன். அவன் என்ன பயந்தானோ தெரியல, நேரா வீட்டுக்கு கொண்டு வந்து டொப்புன்னு என்னை போட்டுட்டான். இன்னொரு காரியம், புதன்கிழமை நான் சவுத்துக்கு தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 4 நாள் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகணும். புதன்கிழமை, இது திங்கட்கிழமை. ஒவ்வொரு தடவையும் நான் டெலிபோன்ல போய் அந்த பாஸ்டருக்கு போன் பண்ணி நான் வரலன்னு சொல்லலான்ட்டு டெலிபோன் பக்கம் போவேன். ஆண்டவர் ஆளுநர் புதன்கிழமை வந்தது. என் மனைவியை அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு நானும் ட்ரெயின் ஏறி போயிட்டேன். அந்த இரவு ஒரு 2:30 அல்லது 3 மணிக்கு கர்த்தர் என் விலாவை தட்டி எழுப்பினார். எழுப்பி விட்டு அவருடைய சத்தத்தை நான் டிஸ்டிங்க்டா கேட்கிறேன். தட் வாஸ் இன் இங்கிலீஷ். 41ஆம் அதிகாரம் ஏசாயா 10வது வசனம். அதை ஆங்கிலத்திலே அவர் சொல்லுகிறது என்னுடைய செவிக்கு நன்றாய் கேட்கிறது. பயப்படாதே, நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பயம் நீங்கல. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த சத்தம் என்னுடைய பயத்தை நீக்கல. கவனிங்க, நல்ல கவனிங்க. திகையாதே, நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய திகைப்பு என்னை விட்டு போகல. அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி என்று சொன்னார். That lighted up my heart. அது என்னுடைய இருதயத்தை ஒளியேற்றினது.
பயப்படாதே என்று சொன்னது என்னை ஒளியேற்றல, திகையாதே என்று சொன்னது என்னை அனலூட்டல. நான் உன்னை பலப்படுத்தி என்று சொன்ன உடனே நான் எந்திரிச்சிட்டேன், நல்லா முழிச்சிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னை பத்தி கவலைப்படல, ஏன்னா பலப்படுத்தின்னு நானே கேட்டுட்டேன். என் மனைவியையும் பலப்படுத்துவீங்களா ஆண்டவரேன்னு நான் கேட்டேன். போய் ஊழியத்தை செய்துவிட்டு 5வது நாள் வீட்டிற்கு வந்தேன். நேர மனைவி இடத்துல போய் கேட்டேன், உன் இருமல் எப்படி இருக்குமா அப்படி என்று கேட்டேன். அப்படி சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போன அந்த இரவு இருமல் இருந்தது, அதிகாலையிலிருந்து எனக்கு இருமல் இல்லை என்று சொன்னார். அப்போ இந்த பயப்படாதே என்கிற அந்த வசனத்துல ஒரு சூட்சம். நான் உன்னை பலப்படுத்துவேன், அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொன்னதுதான் என் பயத்தையும் திகிலையும் நீக்கினது. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிடிவான், நாம் பயப்படுகிறதற்கு எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த வசனத்தில் ஞானி எழுதினதின் ஆழத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த பயம் யாருக்கு என்பதை தீர்க்கதரிசி அதை அழகாக விளக்கி சொல்கிறார். நல்ல கவனிங்க, இது கடைசி நாளிலே நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு பெரிய சத்தியம். இங்கு ஏசாயாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து, யார் மீது அமர்ந்து? ஏசாயா மீது அமர்ந்து, அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொன்னாராம். யாருக்கு புத்தி சொல்றார் ஆண்டவர்? தீர்க்கதரிசிக்கு. ஏசாயான்னு சொல்லாதீங்க. உங்களே என்னை ஆறுதல் படுத்த அநேக வசனங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்த ஒரு தேவனுடைய மனுஷன், அவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புத்தி சொல்லுதல் கிடைக்கிறது. என்ன புத்தி சொல்லுதலாம்? இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் உங்கள் அச்சமுமாயிருப்பார். கரந்தட்டி ஆண்டவர். எனக்கு நேரம் இருந்துச்சுன்னா இந்த கட்டுப்பாடுகளை குறித்து அப்புறம் சொல்றேன். கர்த்தரே என்னுடைய பயமும் என்னுடைய அச்சமுமாயிருப்பாராம். அப்படி என்றால் சாலமோன் ஞானி சொன்னதுக்கு ஒரு விளக்கம் என்ன? எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அவர்தான் என் பயமுமா. பயம்னு சொல்லி விட்டிருந்தா பரவாயில்ல, அச்சம் என்று சொல்லுகிறார். இது எனக்கு மண்டையில எனக்கு ஒரு கொஞ்ச நாளா இந்த வசனம், இந்த வார்த்தை என்னை நெகிழ வைத்தது. பயம் என்ன, அச்சம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். பயம் என்றால் என்ன, அச்சம் என்றால் என்ன? ரெண்டு ஒண்ணுதானோ? ஒண்ணுதான். Probably a different form of manifestation of fear. இல்ல, திகில் என்னது? That is again another manifestation of fear. கலங்கிறது probably எல்லாமே ரிலேட்டட் இல்ல? கலக்கம், திகில், பயம், அச்சம் எல்லாம் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். இதுல எதையோ ஒரு சூட்சமும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு தெரியல இந்த வார்த்தை நான் சரியா சொல்றேன்னா சரியா சொல்லலையா. சூட்சமா இருக்கு. இதுல என்னத்தையோ வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவரே என் பயமும் என் அச்சமுமாய் இருக்கிறார். இந்த அச்சன்றத எனக்கு இந்த மூல பாஷை எனக்கு தெரியாததுனால இதுல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு என்று மாத்திரம் என் உள்ளத்துல ஒரு நினைவு இருந்து கொண்டே இருந்துச்சு. இந்த அச்சம் என்கிறதுக்கு என்ன என்று என்னாலே புரியல. அநேக டிரான்ஸ்லேஷனை எடுத்து வாசித்து பார்த்தேன். எல்லாத்திலையும் அச்சம் என்பது ட்ரெட் என்று போட்டிருக்கு. DREAD, ட்ரெட்ஃபுல்.
அப்படின்னா எதோனும் போட்டிருக்கு. செக்குலர் மீனிங் ஆல்சோ ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை போய் எடுத்து பாருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்குன்னா டெரிபிள் என்று போட்டிருக்கு, இல்லைன்னா கிரேட் ஃபியர் என்று போட்டிருக்கு. அப்போ கர்த்தரே உன் பயமும் பெரிய பயமுமா இருப்பார்னு எழுதியிருப்பார் அவரு. அப்போ என்னமோ இருக்கு, இன்னும் என்னமோ இருக்கு. அப்போ நம்மளுக்கு வேற அந்த கர்த்தருடைய அந்த ஒரிஜினல் டங்ல நம்ம வேதத்தை படிக்க நம்மளுக்கு அறிவில்லை. இட்ஸ் நாட் அவைலபிள் டு அஸ். இட்ஸ் நாட், ஐ கேனாட் அக்சஸ் டு தி ஒரிஜினல் டங் ஆஃப் தி பைபிள். ஆனால் இதுல ஏதோ ஒரு காரியம் இருக்குது என்று நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன். நேற்று மாலையிலே கர்த்தர் திரும்பவும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பாரு என்று சொன்னார். நல்லா கவனிங்க பிரியமானங்களே, சில வார்த்தைகளுக்கு நன்றாய் கவனியுங்கள். I do not know whether you refer to Oxford or Cambridge dictionary. செக்குலர் மீனிங் கரெக்ட் கொடுத்திருப்பாங்க அதுல. இப்போ அச்சம் என்கிறதற்கு dreadful, அது என்ன அர்த்தம்? terrible. Cancer is a terrible disease. HIV is a terrible disease. இல்ல அப்படிதானே சொல்றோம். terrible, a great fear. ஆனா அதுல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அதுல இருக்கும். நீங்க தாகம் உள்ளவனுன்னா கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை உங்களுக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அது ஆக்ஸ்போர்டா இருக்கட்டும், இல்லன்னா மற்ற டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி பைபிள், ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ஆன்சர் வச்சிருப்பார். அல்லேலூயா சொல்லுமா. ஏனென்றால் நான் அதை என் மனதிலே சொல்லி நான் உங்களுக்கு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களே. சோ அதற்கு ஒரு ஆதாரம் வேணுமே. அந்த ட்ரெட் என்கிற ஒரு ட்ரெட்ஃபுல் என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் போட்டிருக்கு. இன்ஸ்பைரிங் ஃபியர். என்ன ஒரு அருமையான ஒரு ஆழம். அவர் பயம் மாத்திரமல்ல, உனக்குள்ளே இருந்து உனக்கு பயத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. He will inspire, he will instill a fear of God in you. அதுதான் முக்கியம். அவர் எனக்குள்ளே இருந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் பயந்திருக்கும்படி அவர் என்னை எப்பொழுதுமே அந்த கர்த்தருடைய பயத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார். ஆகையினாலே என்னுடைய நினைவிலும் கர்த்தருடைய பயம் இருக்கும், என்னுடைய வாயிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும், என்னுடைய செய்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற, என்னுடைய நடக்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற, இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அவரே உன் பயம், அவரே உன்னுடைய அச்சம். நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பாருங்க பிரியமானவர்களே. ஏனென்றால் if he is the inspiring fear, அதைத்தான் ஏசாயா 11:2 அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த பயத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி செய்வார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. The inspiring fear of God is given to you by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கும் பொழுது என் நினைவிலே, என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய செயலிலே, என்னுடைய நடக்கையிலே கர்த்தருக்கு பயப்படுதல் இருந்து கொண்டே இருக்கும். இது நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நாம் அநேக வேளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய்த்தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பேச்சிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, நம்முடைய செய்கையிலே நடக்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, நாம் விண்ணப்பிக்கிறதிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இது எத்தனை பேர் நீங்க நான் சொல்றதை எடுத்துக்கொள்வீங்களோ தெரியாது. நீங்க பண்ற ஜெபத்துல, அந்த ஜெப விண்ணப்பத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இது எத்தனை பேர் நம்ப விரும்புறீங்க? நம்ப மாட்டீங்க. அதையும் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தடவை பாம்பேலிருந்து ஒரு டெலிபோன் கால் வந்துச்சு. அந்த டெலிபோன் கால் வந்த உடனே எடுத்தேன். பாஸ்டர், அவன் என்னை அழைத்த விதம், பாஸ்டர் எனக்கு இன்னைக்கு திருமணம், இன்னைக்கு எனக்கு
கல்யாணம், எனக்கு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறான். பாஸ்டர், என்னுடைய திருமணம். அப்போ நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்றதை எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? என்னோடு கூட பேசுகிறார். அது லாங் டிஸ்டன்ஸ் கால். அந்த நாட்கள்ல செல்போன் எல்லாம் கிடையாது, வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது, புண்ணாக்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். பாம்பேல இருந்து ஒரு கால் போடுறான்னா ஒரு நிமிஷத்துக்கு 18 ரூபா கொடுக்கணும். அவன் 18 ரூபா கொடுத்து அவன் பேசுறான். அவன்கிட்ட போய் வளவளன்னு பேசக்கூடாது. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, அவன் யார கல்யாணம் பண்றான்னு கேளுன்னு. கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீ யார கல்யாணம் பண்ண போறன்னு கேளுங்கிறாரு. நான் கேட்டேன். அப்ப அவன் சொல்றான், என்னுடைய மனைவியுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனைவி செத்து போயிட்டாளான்னு கேளுன்றாரு. நான் இதுவரைக்கும் சத்தியமா ஜெபிக்க வர்றவங்கிட்ட இப்படி கேள்வி கேட்டதே கிடையாது. செத்து போயிட்டாளான்னு கேளு. செத்து போயிட்டாளான்னு கேட்கிறேன். அவன் சொல்றான், அவ உயிரோட தான் இருக்கா, வீட்டுல தான் இருக்கா. இப்ப எவ்வளவு தென்னாவட்டு. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு விண்ணப்பம் செய்வாங்களா? கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கிறவன், அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுடைய சிந்தனை, அவனுடைய பேச்சு, அவனுடைய பார்வை, அவனுடைய நடத்தை, அவனுடைய செயல் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 3 காரியத்தை சுருக்கமாய் சொல்லிவிட்டு முடிக்கட்டும். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அதற்கு ஒரு ஆதாரமாக நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது அநேக விதமாய் இந்த தீமையை அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு அசிங்கமான காரியம் தீமை என்று நான் சொல்லட்டும். நாட் அன் அக்செப்டபிள் அட் த சைட் ஆஃப் காட். அதை செய்யாமல் இருப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நினைத்துக் கொள்வாங்க. ஒரு காரியத்தை நாம் செய்யாமல் இருக்கிறோம், ஒரு தீமையை செய்யாமல் இருக்கிறோம், அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நான் அந்த தீமையை நான் என்ன பண்ணுகிறது இல்லை, செய்கிறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நான் தீமையை விட்டு விலகி இருக்கிறேன். அதை செய்யறது மாத்திரமல்ல, இந்த தீமையை விட்டு நான், அதுவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சில இடங்களில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தீமையை விட்டு விலகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், அந்த தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 2ஆம் வருகை நம்ம உயிரோடு இருப்போமா இருக்கும்போது தெரியாது. ஏனென்றால் அதற்கு 2ஆம் வருகைக்கு முன்பாக சில காரியங்கள்லாம் இன்னும் நடக்கணும். என்ன? அந்தி கிறிஸ்து வரணும், உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரணும், 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி நடக்கணும், என்னெல்லாமோ இருக்கு. அதுக்கப்புறம் தான் 2வது வருகை. ஆனால் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அந்தி கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா இதை கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. அதுல ஒண்ணுதான் இந்த இட்லி சுட்டு சாப்பிடுறது கோயில்ல காலையில. இட்ஸ் நாட் a social club. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் என்ன பண்ணுமா? அதாவது ஆண்டவர் மெசியா வருவதற்கு முன்பாக கர்த்தர் யாரை அனுப்பினார்? யோவானை வழியை ஆயத்தம் பண்ணி அனுப்பினார், ஆயத்தம் பண்ணுவதற்கு அனுப்பினார். இப்பொழுது கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக
கர்த்தர் அநேக ஊழியர்களை விசுவாசிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. கர்த்தருடைய வருகைக்கு, அந்த ரகசிய வருகைக்கு, நான் இரண்டாம் வருகைக்கு நான் என்று சொல்லல, அதற்கு முன்பாக கர்த்தர் ரகசியமாய் வந்து நம்ம எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்ப அந்த ரகசிய வருகைக்கு நாம் பாத்திரராய் இருக்கும்படி ஆயத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் அநேகரை நியமித்திருக்கிறார். அதே போல அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அவனும் அநேகரை ஆயத்தப்படுத்துவதற்கு வைத்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் நடக்குது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக யோவான் அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார், அந்தி கிறிஸ்து ஆவி இப்பொழுதே இருக்கிறதே என்று. 2000 ஆண்டுகளாக அந்தி கிறிஸ்து வருகைக்கு ஆயத்தம் ஆயிக்கொண்டேதான் வருகிறது. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி எப்படி செயல்படுகிறது என்று ஒரே ஒரு கோணத்தில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நிறைய காரியத்தை பேசுவதற்கு எனக்கு நேரம். இந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அநேக கட்டுப்பாடுகள் இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா. அங்கு வேதம் சொல்கிறது, நீங்க 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக கட்டுப்பாடுகள் வரும். அல்லேலூயா சொல்லுமா. அநேக கட்டுப்பாடுகள், மனுஷர்கள் கட்டுப்பாடு கொண்டு வருவாங்க. அப்படிதான் போட்டிருக்கு. ஆனா அந்த மனுஷனுக்கும் பயப்படாத, அந்த கட்டுப்பாடுக்கும் பயப்படாதே, நானே உன் பயமும் நானே உன் அச்சமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு பயப்படாதே என்று சொல்கிறார். ஆனால் அநேக கட்டுப்பாடுகள் வரும். அந்த கட்டுப்பாடுகள் அந்த கிறிஸ்துவ நாட்களிலே அந்த கட்டுப்பாடுகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே அநேகம் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த முத்திரையை போடுவது ஒரு பெரிய காரியமாக நாம பேசிக்கொண்டு வருகிறோம். 666 என்று ஒரு முத்திரை உங்களுக்கு போடப்படும். அதுதான் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு பெரிய காரியம் நம்மளுக்கு நடக்க போது. அது இருந்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், வியாபாரம் பண்ணலாம். அதுதான் நம்மளுக்கு தெரியுது. ஆனா அந்தி கிறிஸ்து காலத்துல அது மாத்திரமல்ல, அநேக காரியங்கள் கட்ட அவிழ்க்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. The most abomination things which are described in the Bible, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா. அதற்கு ஆயத்தமாகத்தான் இப்பொழுது ஹோமோசெக்சுவல், லெஸ்பியன், சென்ற வாரம் நான் ஒரு நியூஸ் படித்தேன். கனடாவில் a man having sex or a woman having sex with animals is legalized. எத்தனை பேர் பார்க்கிறீங்களோ தெரியல. எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆல் தி அபோமினேஷன் அகைன்ஸ்ட் காட் எல்லாமே அந்த நாட்களிலே கட்டவிழ்க்கப்படும். ஆகையினால நீங்க பாருங்க, இந்த ஹோமோசெக்சுவல் அல்லது லெஸ்பியன் இல்லைன்னா இந்த மாதிரி கே இதெல்லாம் வர்றது யார் மூலமா வருது? இட் கம்ஸ் த்ரூ சோஷியல் ஆக்டிவிஸ்ட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. So the so-called social activists, they are funded by the Western world to bring in all this abomination into our society. So they are the agents of Antichrist. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மூலமா இது பரப்பப்படுகிறது. அரசியல்வாதி கூட, the government is also in danger. இவன் சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் அதை அவன் நெருக்கும் பொழுது the government also yields to their pressure and then they legalize everything. Before the Antichrist comes, everything will be legal. சோதோம் குமாரால நடந்த அத்தனை காரியமும் அந்த 7 வருஷங்கள் நடக்கும். இந்த மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. ஆகையினாலே நாம் தீமையை செய்யாதது ஒன்று, தீமையை விட்டு விலகுவது ஒன்று, தீமையை வெறுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா. இப்பொழுது இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணம், அவன் கேயா இருந்தா எனக்கு என்ன, அவன் லெஸ்பியனா இருந்தா எனக்கு என்ன, if that girl has sex with the animal, what does it mean to me? எனக்கு அன்புக்குரியவர்களே, அதை நீங்க வெறுக்கணும். நீங்க வெறுக்கணும். பெரிய சர்ச், more than 50,000-60,000 people worship in
டெக்சஸ். அவன் பேர் என்ன? Joel Osteen. He is another antichrist. Spirit of antichrist is come even in Christian churches. They don't talk anything. அவங்க அந்த தீமையை வெறுக்கவே இல்லையே. அவங்க அந்த தீமைக்கு துணை போகிறாங்களே. So be careful. Be careful. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமான. தீமையை வெறுக்கணும்னா, பாபிலோன் தேசத்திலே தானியேல் ஒரு அதிபதியா இருக்கிறான். ஆனா he was taken from யூதாவிலிருந்து எடுத்துக்கொண்டு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டவன். அப்பொழுது அவன் அந்த he denies certain food. சில காரியங்களை என்ன பண்றான்? அவன் வெறுக்கிறான். சரி, ராஜா வீட்டில் இருக்கிறோம், ராஜா சாப்பிடுறத நம்ம சாப்பிடலாம் என்று இல்லையா? அவன் வெறுக்கிறான். He denies it. That is why the traditional churches has introduced the period of Lent. இந்த லெண்ட் கால நாட்களிலே சில காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். அப்படி என்றுதான் அந்த நாட்கள் கொடுக்கப்படுகிறது. If you deny certain things, you come closer to God. Hallelujah. சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. அதனால் தான் சில ஆலயங்கள் சொல்லுது, நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம். When you deny certain things and then be at the feet of God, you come closer to God. அது ஆன்டிகிரைஸ்டுக்கு பிடிக்காது சார். அதனால எல்லாம் சாப்பிடுமா? அதான் எல்லாம் சாப்பிடுறீங்க. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றான், அன்னைக்கு அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெரிய டிவிலேயே அவன் இன்டர்வியூ கொடுக்குறான். என் கையில துப்பாக்கி இருந்துச்சுன்னா சுட்டுருப்பேன் அவனை. பெரிய வெள்ளிக்கிழமை அவன் சொல்றான், பெரிய வெள்ளிக்கிழமை நான் பிரியாணி தான் சாப்பிடுவேங்கிறான். Denial is to come closer to God. When you deny certain things, the compassion of God will come upon you. When you deny certain things for the sake of the Lord, the holiness will come upon you. None of these things are liked by the Antichrist. ஆகையினால் இவைகள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்திலிருந்து எடுத்து போகப்படும் நாட்கள் வரும். அல்லேலூயா சொல்லுமா? Be careful. Be careful. யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அவன் போர்த்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது nothing was denied to him. நீங்க வாசிச்சு பாருங்க, அதை வாசிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான். எல்லாவற்றிற்கும் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஆனா நான் சாப்பிடுற போஜனத்துல மாத்திரம் உனக்கு அதிகாரம் கொடுக்கல. நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன், அதுல நீ ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது. ஆனா அந்த யோசேப்பு தனக்குள்ளாக ஒரு வேலி அடைத்துக் கொள்கிறான். எல்லார் மேலேயும் அதிகாரம், அவனுடைய மனைவி மேலேயும் கூட இவனுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஏன்னா அவன் அதை பத்தி பேசவே இல்லை. நீ எல்லாவற்றும் உனக்கு தான் அதிகாரம், சாப்பிடுறது மாத்திரம் நீ என்கிட்ட வந்து அதிகாரம் பண்ணாத. ஆனா அவன் தனக்குள்ள, நீ அதை எடுத்து வாசி பாருங்க, உன்னை தவிர, அவன் மனைவியை பார்த்து சொல்றான், உன்னை தவிர வேறு ஒன்றையும் என்னிடத்திலிருந்து விலக்கி வைக்கவில்லை. அப்படி சொல்லலையே அவன், போர்த்திபார் அப்படி சொல்லலையே. தனக்காகவே ஒரு வேலி அடைத்துக் கொண்டானே. திஸ் இஸ் தீமையை வெறுக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 12:4 வாசித்து பாருங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதற்கு இன்னும் நீங்கள் ரத்தம் சிந்தலையே. ரத்தம் சிந்தியாச்சு, ஆண்டவர் ரத்தம் சிந்திட்டார் சார். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற பவுலடியார் சொல்லுகிற ஒரு அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம், ஆண்டவர் அந்த மீட்பை உண்டாக்குவதற்கு ரத்தத்தை மாத்திரமல்ல, அவர் வியர்வை சிந்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? வியர்வை பெருந்துளி ரத்தமாக வந்தது. இன்றைக்கு நாம் பாவத்தை எதிர்த்து நிற்க ஒரு முயற்சியும் செய்யலையே. இதைத்தான் அங்கு விளக்குகிறார் பவுல். பாவத்தை எதிர்த்து நிற்க நாம் என்ன முயற்சி செய்கிறோம்? இரண்டாவது எபிரேயர் 11:7 வாசிங்க.
கொஞ்சமா சுருக்கமா இதை சொன்னேன் இன்னைக்கு, மீண்டும் இதை சொல்றேன். எல்லாரும் தயவு செய்து என் மூஞ்ச பார்க்காதீங்க, இந்த வசனத்தை திருப்பி வைத்து அந்த வசனத்தை பாருங்க. திருப்பி வாசிமா, திருப்பி வாசி. விசுவாசத்தினாலே காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்று அவன் பயந்து பக்தி உள்ளவனாக, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. நான் ஒரு ரகசியத்தை, நான் அந்த அச்சத்தை குறித்து தேவ ரகசியத்தை நான் எடுத்து சொன்னேன், இந்த இன்ஸ்பைரிங் ஃபியர் என்று சொன்னேன். இதை நான் திரும்ப தியானிக்கும் பொழுது கர்த்தர் இன்னொரு ரகசியத்தை சொன்னார். நல்லா கவனிங்க. அந்த நோவா பீரியட்ல ஜனங்கள் உட்கார்ந்தார்கள், எழுந்தார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் கொடுத்து பெற்றுக்கொண்டார்கள், எல்லாம் பாவம் நடந்துச்சு. அப்பொழுது கர்த்தருடைய மனம் மிகவும் சஞ்சலப்பட்டது. எதுவரைக்கும் இந்த ஆவிகளோடு கூட நான் என்ன பண்ண மாட்டேன், போராடி கொண்டிருப்பேன். அப்போ வானத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளை நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போகிறேன். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. அதான் பாவம் செய்து விட்டுட்டான், விழுந்துட்டான். அவனுக்கு காயின் ஆபேல், ஆபேல் ஒரு நல்ல பையன், அவனும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் காயின் மூலமாய் வம்சம் வருகிறது இல்லையா? நல்ல கவனிங்க. காயின் மூலமாய்த்தான் ஜனங்கள் பலுகி பெறுகிறார்கள். சரிதானே? அப்பொழுது என்ன நடக்குதான், தேவகுமாரர்கள் கூட சில இந்த பூலோகத்தில் உள்ள பெண்கள் ரூபவதியாய் இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்களோடு கூட சேர்ந்து ராட்சத மனிதர்களை, அதெல்லாம் நீங்க போய் வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. அப்போ இந்த நோவா பீரியட்ல ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற சகல ஜீவராசிகளையும் அழிப்பேன் என்று சொன்ன போது இந்த உலகத்தில் இருந்த ஜனங்கள் யாரு? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனங்கள். ஆகையினாலே ஆண்டவர் சொல்கிறார், அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஆயுசு 120 ஆண்டுகள் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இவங்களுக்கு எத்தனை நாள் நான் வர வரைக்கும் நான் உங்களுக்கு உயிரை வச்சிருக்க போறேன்? 120 நாட்கள், ஆண்டுகள் மாத்திரம் தான். 120 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுன்னா உங்களை அழிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க மீண்டும் எடுத்து வாசிப்பாங்க. அப்போ தேவகுமாரர்கள் மனுஷ ரூப ஸ்திரீகளோடு கூட, இந்த உலகத்தில் இருந்த ஸ்திரீகளோடு கூட இணைந்து பெற்றுக்கொண்ட அந்த அத்தனை ஜாதிகளும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த தேசத்திலே நடந்தபடினாலே எல்லா ஜீவராசிகளையும் அழிக்கணும் ஆண்டவர். அப்போ அவர் நோவா மாத்திரம் கண்களிலே கிருபை கிடைக்கிறது. அவனை அவன் குடும்பத்தையும் ரட்சிக்க கர்த்தர் திட்டம் கொண்டார். அதன் மூலமாய் ஜனங்களை பலுகி பெருக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் கொண்டார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இந்த பூமி சகல ஜீவராசிகளை நான் அழிக்கப் போகிறேன். ஆகையினாலே எப்படி அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இப்ப நல்லா கவனிங்க, பைபிள் எப்படி வாசிக்கணும்னு கத்துக்கொள்ளுங்க. ஜலப்பிரவாகத்தினால் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ நோவா காலத்திலே ஜலப்பிரவாகம் அவன் பார்த்ததே கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவன் காலத்திலே மழையே கிடையாது. அவன் வசித்ததும் ஒரு கடற்கரை அல்ல, இட்ஸ் an inland. ஆகையினாலே கடல் தண்ணீர் வந்து அழித்து விடுமோ என்று சொல்லுவதற்கு முடியல. ஆனால் ஜல பிரளயத்தினால் நான் இந்த ஜனங்களை அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். 120 ஆண்டுகள், நான் இன்றைக்கு திரும்ப நான் சொல்லுகிறேன், 120 ஆண்டுகள் அவன் கப்பல் கட்டி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுமா? பேழையை உண்டாக்குவதற்கு 120 வருஷங்கள், 120 வருஷங்களும் கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்டு இந்த ஜனங்களிடத்திலே சொல்லிக்கொண்டே வருகிறான். அல்லேலூயா சொல்லுமா? ஜனங்களை ஏற்றுக்கொள்ள 120 ஆண்டுகள்
The gospel was preached by Noah. ஆனால் ஜனங்கள் கேட்கல. அந்த 120 ஆண்டுகளும் கர்த்தர் சொல்லிக்கொண்டே வருகிறார், நான் வானத்தின் பல மதகுகளை திறப்பேன். என்னன்னு தெரியாது சார் அவனுக்கு. வானத்தின் பல மதகுகளை திறந்து நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன மழையை பார்க்காதவனுக்கு வானத்தின் மதகு திறக்கப்படும்னா என்ன புரியும்? காணாதவைகளை கேளாதவைகளை அவன் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு எச்சரிப்பு பெற்று கர்த்தருக்கு பயந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இதைத்தான் நான் சொல்லுவேன். இப்பொழுது நாம் காணாதவைகள் நடக்க போகுது, நாம் கேள்விப்படாத காரியங்கள் நடக்க போகுது. இல்ல கேள்வி கேட்டுக்கொண்டே உட்கார்ந்து இருக்கிற, என்ன இப்ப டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா, எல்லாத்துக்கும் பேச்சு உரிமை இருக்கு, எல்லாரும் கேள்வி கேட்கலாம். இப்போ ஒரு வயசு பிள்ளைட்டு நீங்க பேசி பாருங்களேன், அவன் இது எடுத்துருவான், ஸ்மார்ட் போன் எடுத்து இப்படி கூகுள் போட்டு நீ சொல்றது தப்பு. ஆனால் காணாதவைகளை கேளாதவைகளை அவன் கர்த்தருடைய வாயிலிருந்து கேட்டு அவன் எச்சரிப்படைந்து மற்றவர்களுக்கும் எச்சரிப்பு கொடுத்து கர்த்தருக்கு பயந்து இருந்தான். அவன் பக்தி உள்ளவனானான். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள். பிளீஸ் டு நாட் ஆஸ்க் ஹவ் வை என்று கேட்காதீங்க. ஏன் காலையில் இட்லி சுடக்கூடாது கோயில்ல கேட்காதீங்க. ஏன் சாப்பிட்டா என்ன? ஏன் சார் நீ வீட்டில் போய் சாப்பிட்டா என்ன, கோயில்ல தான் சாப்பிடணுமா? எல்லாருமே கேள்வி கேட்டா ஒண்ணுமே நடக்காது பிரியமானவர்களே. ஏன்னா காணாதவைகள், அது தேவனுடைய வீடு, தேவனை சந்திக்கிற இடம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜனங்கள் தேவனை சந்திக்க ஆலயத்துக்கு வராங்க. அப்புறம் கர்த்தர் அவன் கர்த்தர் சொல்ல அவன் காண்பிக்காத இடத்துக்கு அவன் விசுவாசத்தோடு போனானா இல்லையா? கேள்வி கேட்டானா? புதிய ஏற்பாட்டில் கானான் கல்யாணத்தில் வேலைக்காரர்களிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த கச்சாடிகளை தண்ணீரால் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? எல்லாருடைய காலையும் கல்வியாச்சு, இனிமேல் இதுக்கு கச்சாடிகளை அப்படியும் கேட்கல. அவங்களுக்கு திராட்சரசம் தானே குறையப்பிடிச்சு தண்ணீர் நிரப்பி என்ன ஆக போகுதுன்னு கேட்கல. வேதம் சொல்லுகிறது அவர் நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தை வெல்லுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய படை வீரனை அனுப்பலையே, ஒரு இடையனை தானே அனுப்பிச்சாரு. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவன் கூழாங்கல், அவனுக்கு என்ன நம்பிக்கை? நான் ஒரு நாள் சிக்கத்தை அடிச்சு போட்டேன், கரடியை ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், வாய கிழிச்சு போட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையினால 5 கூழாங்கலையும் ஒரு அடப்பையில போட்டு அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். அல்லேலூயா சொல்லுமா? ஒரு கவனையும் கல்லையும் எடுத்துக்கொண்டு போகிறான். அவனுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் காண்பிக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. சவுல் சொல்லுகிறான், இதை போட்டுக்கோ, இந்த கேடயத்தை எடுத்துக்கொள், இந்த வாளை எடுத்துக்கொள், இந்த ஈட்டியை எடுத்துக்கொள், எல்லாம் போடுறான். அவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு இதுல அபியாசம் இல்லை. அபியாசம் இல்லை. மற்ற காரியத்தில் உங்களுக்கு அபியாசம் இருக்கவே கூடாது சார். கேள்வியே கேட்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி அப்படியே நீங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். டேவிட் பிஹேவ் so discreetly to the line of God's option. He behaved so discreetly. இத கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை அப்படியே எழுதி வச்சு, he behaved so discreetly to the line of God's option. அப்படிதான் இருக்கணும் இந்த கடைசி நாட்களில். ஏனென்றால் வேதத்தை புரட்டர்கள் வந்துட்டாங்க. இப்பொழுது ரகசிய வருகையை பற்றி பேசுவதற்கு ஆட்கள் இல்லை. அந்தி கிறிஸ்துவ நாட்களில் யுத்தம் செய்கிறதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க.
இல்ல இரண்டாவது வருகையிலே அவர் ராஜாதி ராஜாவாய் வருகிறதை குறித்து தான் பேசுகிறார்கள். அந்த இரண்டாவது வருகையில நம்ம சத்தியமா இருக்க மாட்டோம். பிரியமானவர்களே, இருப்போமா? நிறைய காரியம் நடக்கணும். இன்னும் நடந்ததுக்கு அப்புறம் தானே இரண்டாவது வருகை. பட் அதற்கு முன்பாக ரகசிய வருகை இருக்காது. நாளைக்கு இன்னைக்கு இருக்கலாம், இன்னைக்கு நைட்டு. அதை குறித்து ஏன் ஜனங்கள் பேச மாட்டேன்றீங்க? இன்னும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா. கடைசியாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பயப்படுகிறேன்னா இப்போ வரும் நாளைக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது. அதுக்குத்தான் நான் அந்த வசனத்தை பேசுகிறேன். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுமா? எப்பொழுதும் பயந்திருக்கும் பொழுதுதான் you can discreetly you can behave to the line of God's option. அல்லேலூயா சொல்லுமா? எல்லா காரியத்திலும் you can be very discreet. எல்லா காரியத்திலும் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய காரியத்தை நீ செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அது முக்கியம். ஆபிரகாம் அவனுடைய விசுவாசம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் இந்த விசுவாசத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை, ஏனென்றால் அவன் ஒரு தவறு செய்து விட்டான். ஏன் ஆண்டவர் அவனை சோதித்தார் என்பதற்கு ஒரு காரியம். ஆண்டவர் அவனுக்கு குழந்தை தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் மனைவி என்ன பண்ணிட்டா? அவளை தவற வைத்து விட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே கர்த்தர் அவனை, கர்த்தருக்கு பயந்தவன் என்றால் அவன் அப்படி செய்திருக்க கூடாதல்லவா? அப்போ அவன் பயந்திருக்கிறவன் என்பதை நான் அறிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் அவனை சோதித்தார் என்று வேதம் சொல்லும். 22ஆம் அதிகாரம். God tested Abraham. These are the time when you will be tested by God. உன்னை கர்த்தர் சோதித்து பார்க்க போகிறார். whether it is 916, சுத்த பொன்னாக இருக்கிறாயா இல்லையா? God has every right to test you. ஆனால் தீங்கினால் சோதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். You should have the basic concept of you to be very perfect in the Lord. Hallelujah சொல்லுமா? அவர் தீங்கினால் ஒரு மனுஷனை சோதிக்க மாட்டார். ஏக சுதனை எனக்காக மோரியா மலைக்கு அழைத்துக் கொண்டு போய் தகன பலியிடு. இதை சொல்லும் பொழுது சாராள் உயிரோடு இருந்தாலே செத்து போயிட்டாளா? உயிரோடு இருந்தா ஷுவர். சாராள்கிட்ட அவன் சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? இது ஒரு பெரிய கேள்வி. சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பா? அவனை பத்தி உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். நான் சொல்றேன், அவன் நிச்சயமாய் சொல்லியிருப்பான். அல்லேலூயா சொல்லுமா? அவன் சொல்லினதற்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஏனென்றால் மழை வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சு. வேலைக்காரர்களிடத்துல கழுதைகளையும் மற்றெல்லாம் வச்சுட்டு நானும் என் மகனும் போய் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு திரும்பி, வேலைக்காரரிடத்துல அப்படி சொன்னவன் மனைவி இடத்துல அப்படித்தானே சொல்லியிருக்கணும். இந்த காலத்துல நீங்க உங்க மூளை அறிவை வச்சே சொல்றேன். ஏன்னா இந்த காலத்துல எவனும் மனைவிட்ட போய் உண்மை சொல்றது இல்ல. ஒரு மனைவியும் கணவன் இடத்துல உண்மை சொல்றது இல்ல. இங்க ஒரு காரியத்தை சொல்லி அந்த இடத்துல இன்னொரு காரியத்தை சொல்றீங்க. அப்படி இல்ல பிரியமா. அவன் சொல்றான், வேலைக்காரன் இடத்துல சொல்றான், நானும் என் மகனும் போய் பலி செலுத்தி விட்டு, அதேதான் அவன் சாராட்டையும் சொல்லியிருப்பான். நானும் ஈசாக்கும் போய் கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு நாங்க திரும்பி
ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கிறான். கத்தியை எடுக்கிறான், ஓங்குகிறான். கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே ஆபிரகாம், பிள்ளையாண்டர் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. He had to prove. கர்த்தருக்கு அவன் பயந்தவன் தான். நான் நம்புறேன் அவன் எப்பொழுதும் பயந்திருக்கிறான். ஒருவேளை ஆகாரிடத்தில் சேர்ந்தது கர்த்தரிடத்தில் இருக்கிற பயம் நீங்கி அவன் போய் சேர்ந்திருக்க மாட்டான். அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து. அதுக்கப்புறம் அவன் அநேக தடவை அவன் வருந்தி இருப்பான். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனாலும் தனக்கு பிறந்த வித்துவாய் இருந்தபடியினாலே அவனை தூக்கி எறியல. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, பாக்கியவான் என்று சொன்னால் சில வேதத்தில் பேர் பெற்றவன் என்று பெயர். பாக்கியவானுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கு? பேர் பெற்றவன். சில பைபிள்ல பெருமைக்குரியவன், சில வேதாகமத்தில் போட்டிருக்கிறது பாக்கியவான் என்றால் அதிர்ஷ்டசாலி. அப்போ கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் அதிர்ஷ்டசாலி. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறான், நீ மனுஷர்களுக்கு பயப்பட வேண்டாம். இவர் எழுதியிருக்கிறார் 24 அந்த வசனம் சொல்லு, 29-25 வாசிப்போம் நீதிமொழிகள். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆகையினால் தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறான் அந்த ஏசாயா 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 அவர்கள் கட்டுப்பாடுகளுக்கு நீ பயப்பட வேண்டாம், அந்த மனுஷர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். கடைசி காலம், அந்தி கிறிஸ்துவனுடைய வருகைக்காக ஆயத்தம் பண்ணிக்கொண்டு ஆயத்தப்படுகிற நாட்கள் இது. அப்பொழுது கட்டுப்பாடுகளுக்கு நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். அநேக கட்டுப்பாடுகள் வரும். நான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொன்னேன், தானியேல் நாட்களிலே பாபிலோன் தேசத்திலே ஒரு கட்டுப்பாடு வரலையா? 30 நாட்கள் அளவு நீங்க தேவனிடத்தில் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. 30 நாட்கள், up to 30 days you should never pray to your God. Whatever supplication you should come to me. ராஜாவிடத்தில் தான் போய் கேட்கணும். கட்டுப்பாடு வரலையா? ஒரு பெரிய பொற்சிலை நிறுத்தப்பட்டது, எல்லாருக்கும் அதிலே வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஆனால் இந்த கட்டுப்பாட்டுக்கு பயந்தார்களா? எனக்கு அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பேச்சுகள், உங்களுடைய விண்ணப்பங்கள், against stress, உங்களுடைய ஜெப குறிப்புகள், it should be based upon the fear of God. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அடிப்படையில் தான் நீங்க ஜெபம் பண்ணணும். பாம்பேல இருந்து ஒரு மனுஷன் ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்காதீங்க தயவு செய்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். ஒரு விஷயம் நாம் கண்களை மூடும்.